எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் 4க்கு பிறகு என்று. ஆனால் அண்மையில் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர், நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள், ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன வேணா தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லி இருந்தார். என்ன தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க. உண்மையில் நண்பர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது. இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை. அதை எதற்காகவும் நாம் மறைத்து கொள்ள வேண்டும் என்றோ, தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வெழுதிய மாணவனை போல மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை. எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கானது, இந்த நாட்டுக்கானது. எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு. இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள் சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரி அவர்கள், கல்புர்கி அவர்கள், இவர்களெல்லாம் சிறந்த பேராசிரியர்கள், அறிஞர்கள். அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார். எந்த தியாகமாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும், அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பி விட்டது. இதை பேசி ஆக வேண்டும், இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த படுகொலை. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.